ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். என்னத்துக்கு ரெடி ஆகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்னாக்கு பாய் பாய் சொல்கிறதுக்கு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்த வேலைண்டா நான் வந்து என் ஷூட்டுக்கு வந்தேன். ஜெஃப்னால என் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்பாட்டில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ இந்த அஃப்னா ரெடி ஆகிட்டாங்க, இது ரெடி, நானும் ரெடி. போகிறது தான் இருக்குது. அஃப்னா கவலையோடு இருக்கிறார். யார் படுத்து வாரம் போயிட்டு நன்றிகள் தோசம் எங்க வந்தீங்க போல? ஆயிடுச்சு. சின்ன ட்ரிப் ஒன்று தான். ட்ரிப் ஒன்று வந்தீங்க? ஷூட் ஒன்றுக்கு வந்தது அப்படியே போனது. ஸோ யாழ்ப்பாணத்தில் எங்களோட ஸ்டே இதோட முடிவடை. எங்களோட அடுத்த ஷூட் லொக்கேஷனுக்கு போகும்போது இன்னொரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போகிறது தான் பிளான். ஸோ அது எங்கே போகிறோமென்று தொடர்ந்து பாருங்கள். தம்பூலில் ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். வாங்கலை போ. செக்யூரிட்டி அங்கிள் இருக்கிறார், ஒரு நல்ல பொக்கேமோ பாருங்க எங்களோட சரியாக இருக்கும். அங்கிள் பின்னாடி இந்த பின்னுக்க என்ன மிஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சீனரிஸை வந்து நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவோம். அதோட ஜெஃப்னா பீப்பிள், அவங்களோட தமிழ், அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்களோட கைண்ட் ஹார்ட்னஸ் எல்லாத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணுவோம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். உண்மையாகவே நாங்கள் எங்களை இங்கே இருந்த 10-11 டேஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜெஃப்னா வரப்போல் நீங்கள் எங்கள் ப்ளாக்கை பார்த்தீங்கன்னா நினைவு வைக்கும். நாங்கள் ஒரு பிரிட்ஜால் வந்தோம் தானே, 2 சைடு கடல் இருக்குது, இந்த தனி இந்த பிரிட்ஜ் மட்டும் தான் வைக்கணும். ஸோ அங்கால தான் நாங்கள் இப்போ போகிறோம். டே டைம் வந்து வியூ நல்லா இருக்குன்னு அஃப்னா சொன்னாங்க. இப்போ அந்த வியூவை பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது. சின்ன அந்த போட் எல்லாம் வேற நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இன்னும் தெரியாது, இப்போ நடுவில் ஹட்டாக அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ கைஸ், நாங்கள் இங்கே அப்படி போகிற பயணம் ஒரு ஏரியாவில் நிப்பாட்டிக்கிறோம்ட்டா வார பயணம் கட்டும். ஒரு டெசர்டட் ஏரியா மாதிரி பூநகரியால் போக்குள்ளத்தான் இந்த ஏரியா வருது. சரி, 2 பக்கமும் பாலைவனம் மாதிரி, மனசு நடமாட்டமே இல்லை, வெஹிக்கிளும் 1-2 தான் போகுது. இப்போ இந்த ஏரியா பாருங்க, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது த்ரூ அவுட். ஓப்போல விளங்கும் உங்களுக்கு. கெட்ட சீன் எப்படி ரோடு ஒன்று உள்ளுக்கால போகாடுது பாருங்க. எங்கே ஈக்கிறோம் எங்கே போகிறோம் என்று ஒன்றும் விளங்குதில்லை. மெப்பை நம்பி போகிறோம். பட் சீனரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அந்த ரோடுகளுக்கால வந்து எங்கே வந்து விழுந்துச்சு தெரியுமா? கீழ்நோச்சி மெயின் ரோடுக்கு வந்து லேண்ட் ஆகிக்கிறோம். ரைட், நிறையா மனுஷன் நடமாட்டமும் வானம் போல் பார்க்க போல இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த ரோட்டில் வர போல் கொஞ்சம் யோசிச்சு வந்தேன். இன்னைக்கு எளிமை இழுக்கிறேன் நான் தம்புள்ளைக்கு. ரைட், அங்கே இருட்ட பார்த்தீங்களா? அடிச்சு ஊற்ற போகுது இப்போ. A few moments later. மழையெல்லாம் பொசுக்குன்னு காணாமல் போச்சு. சொட்டு பேஞ்சிச்சு, அப்படியே மறுக்காய் வெயில் அடிக்குது. As I already told, ஸ்ரீலங்கன் கிளைமேட். எதிர்பாராததை எதிர்பாருங்க. வவுனியா என்டர் ஆகிறோம். தடகொலை உண்டு. வவுனியா போலீஸில் இருக்கிறேன். இதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தடகொலை எடுத்துக்கொண்டுங்க போஸ்ட் ஆஃபீஸை கட்டிட்டு வரதுக்கு வண்டியில் போட்டு எழுதினான். கொண்டு செஞ்சா அதுக்கான பனிஷ்மெண்ட் எடுத்துக்கொள்ளும். இது ஆக்ஷன் மேடம். போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸை கட்டிட்டு போதான் இருக்குது. வந்தாச்சு வவுனியா போஸ்ட் ஆஃபீஸ். தேங்க்யூ.
வவுனியாவில் லஞ்சை சாப்பிட்டுட்டு இப்போ போகிறோம், பயணத்தை தொடங்குறோம். தம்ஸ் அப் காட்டுங்க. இந்த பஸ்காரன் போகிற மாதிரி மட்டும் கொஞ்சம் பாருங்கள். மூலமாக பஸ்காரனால தான் ரோட்டில் ஆக்சிடெண்ட் கூட. சும்மா இன்னொரு ஸ்கூட்டர் ரெண்டு ஓட்டுற மாதிரி போகிறான் அவன். கைஸ், நாங்கள் எங்கே ஈக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு இதை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சரியா நல்லா உங்களுக்கு இது பார்த்தா விளங்கும் போது தெரியாது. இப்போ நான் இது உங்களுக்கு விளங்காமல் இருந்தால் உங்களுக்கு க்ளூ ஒன்று தாரம் நான் எங்கே ஈக்கிறேன். சரியா, இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இது எங்கே ஈக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். க்ளூ ஒன்று தாரேன். ஆதவன் படத்தில் சூர்யா கிட்ட மனோபாலா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சொல்லுவார், சுட்டா தலை எனக்கு, சுட்டா தலை எனக்கு. அது என்னத்துல தலையை கேட்குறாரோ அந்த இடத்துல தான் நாங்கள் பேய்க்கிறோம். சரியா சொல்லுங்க பாப்பா, கமெண்ட்ல கிஃப்ட் ஒன்று தாரு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. போர்டரை மட்டும் பாருங்க, எப்படி போர்டர் ஒன்று. எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து போயுமா நான் பெட்ரோல் அடிக்கிற இடத்துலேருந்து 0 பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறோம். இது ஒரு ரோட் ட்ரிப் வந்து நாங்கள் நினச்சி பார்க்கல, அன்பிளான்டு ரோட் ட்ரிப் பண்ணுது. 700 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போய்க்குது. நாங்கள் நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகல ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் சரி நாங்கள் ட்ராவல் பண்ணிப்போம். பாப்பா நான் கண்ட ஒரு இடத்துல நிப்பாடுறேன் காஃபி. இந்த மாதிரி எங்க நாங்கள் லாங் பயணம் போகல எங்களை எது பூஸ்ட் பண்ணி வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி. ஆனால் என்ன தான் காஃபி குடித்தாலும் உங்களுக்கு தெரிந்தானே நான் என்ன காஃபிக்கு விருப்பமேண்டு. காஃபி அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை உலகத்தில். பலே ஆலியா நீ பிஸ்னஸ் ஐடியா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட Q&A வீடியோவில். பிஸ்னஸ் ஐடியா வண்டிக்கு அஃப்னா வச்சு காஃபி ஸ்டாலும் நான் போட போகிறேன். அப்புறம் பாருங்க மற்ற காஃபி ஷாப்பெல்லாம் மூட வரும். ஐசெல்லாம் மூஞ்சியம் திருப்பிட்டு இப்போ நெஸ்கஃபே குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கிறோம். என்ன இடம் இது? அக்கமே தானே நமக்கு அது திறப்பணி. ஓகே, நான் எங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. பதுல்லையா? லூசா? தம்புல்ல பதுல்ல போகிறோம். பதுல்ல வந்து எங்கேயோ இருக்கு. அதுதான் யோசிப்பேன். பதுல்ல வந்து எல்லாம் கிட்ட இருக்குது. தம்புல்ல வந்து சீகிரியா கிட்ட. தம்புல்லேருந்து 4 hours டிரைவ் இல்லை. பதுல்ல போய்ட்டு எங்கே இருக்கு? பதுல்ல இன்னும் போகணும் 4-5 hours. எங்கே போகிற வேண்டியே தெரியாமல் வராங்க பார்த்தீங்கன்னா என்ன மனைவி. தம்புல்ல ஒரு சட்டப்படி ஸ்பாட் வந்து புக் பண்ணிக்கிறோம். போயிட்டு காட்டுறோம். Now it's time for her to grab and eat. When we give you food, you won't eat. காஃபி குடிச்சோன்னா ஸ்பாட்டை மாற்றியாச்சு மேடம். முன்னுக்கு வந்துட்டாங்க. நான் தம்புள்ள கிட்ட தான் ஒரு 1 hour தான் தூரம் இங்கேருந்து. ஸோ இன்ஷால்லா அங்கே போயிட்டு சந்திப்போம். போயிட்டு பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்த ஐசல். ஸோ நாங்கள் வந்து இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆஃப்னா வந்து சரியான கவலை. ரோட்டோரத்தில் வந்து எலிஃபண்ட் வார்னிங் போர்ட் தான் போட்டிக்கிறாங்களே ஒழிய எலிஃபண்ட் ஒன்றுமே காண இல்லை. உங்களுக்கும் கவலை எலிஃபண்ட் இல்லை அப்படின்ட்டு. நாங்கள் போகிற ரூட்டில் வந்து அம்புடுமோ தெரியாது. பட் அபரண ரூட்டால் போனால் வந்து ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அபரணியால போனா அவங்களுக்கு எலிஃபண்ட் பார்க்கலும். ரோட்ல வந்து வண்டி அப்படி தட்டும். வேணுமா வேணாமா? வேணும். நீங்க திரும்பினா அபரணா அது வேணும். ஆமா ரைட். அப்ப நாங்க நேர் ரோடால இப்போ மஃப்னா வேப்புடுறனால வந்துட்டு லொகேஷன் கிட்ட சின்ன ஃப்ரூட்ஸ் பர்ச்சேசிங். හෙට උදේට කන්න වගේ. හෙට උදේට කන්න වගේ නේද? ඔව්. ඇපල් ඊගෙන්ද ரெண்டு. ஒரு காய் எடுக்காப்பா. அவகாடோ ஒரு காயா? ரெண்டு. දෙකක්? அவகாடோ එකක් දෙන්න. දෙකක්ම දෙන්න. දෙකක් දෙන්න. හොඳයි හොඳ වර්ගෙන් දැම්මේ මම. මේ රතු එක කරා මේ පිටි ගතිය තියෙනවා මේ.
මේ ඇපල් ගෙඩියක්දෙන්ඩ அதிகாலை வந்தாய் அழகாயின் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய் காபி ரைட்ஸ் படுமே புக் பண்ணி இந்த ஹோட்டல் ரிசோர்ட் ஒன்று புக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு போகிற ரூட் இது நல்லா காட்டு வழிக்கு நடுவில் லேக் கொண்டுக்கு நடுவில் போகுது, 2 பக்கமும் தண்ணி. දවස් 2යි ආවේ. හැබැයි බඩු ටිකක් වැඩියෙන් තියෙනවා බබා හින්දා. Our Sri Lankan national flower. I'm also a Sri Lankan person. Oh, really? Is this first time? Yes. ஸோ கைஸ் சரி 6:15 இப்போ தான் நாங்கள் வந்து இங்கே இறங்கினோம். போயிட்டு ½ ஹவருக்கு போயிட்டு அசக்கி நடத்தினா பார்க்கிங்க்கு வந்தேன். ஸோ எஸ் சூப்பர்பான ஸ்பாட்டாக இருக்குது இங்கே. சும்மா எனக்கு வந்து பார்க் பண்ணுற கேப்பில் எனக்கு விளங்கிட்டு. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படியே ஜாயின் ஆகிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போய்ட்டு செக்இன் பண்ணிட்டு வரோம். හායි செக்இன் ஸோ ஐடி එකක් මං ගාව තියෙනවා. වයිෆ් එක මගේ ෆෝන් එකේ තියෙනවා. photo. Baby is there. Yeah. A quick check-in, sir. Yes, thank you. So otherwise you have to wait. Yeah, thank you so Had much. you welcome drinks? Yes, I just had it. Yes. Check-in. ஆதில் உஸ்மான் போட்டேன். இன்றைக்கு வெளில தான் போட்டேன். ஒன் டே வெளில தான் போட்டேன். சடன் டூரா இல்லாட்டி இது வந்து நான் ஷூட் ஒன்றுக்கு எல்லாம் போகிறப்பேன். 4 25th எனக்கு அங்கே ஷூட் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபுல் ஜஃப்னாலேருந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிடலாம். இங்கே ஒரு 2 days ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். just one signature over here. This season. All hotels. இல்ல நான் இங்க எப்படியுமே சீசன் மாதிரி நான் அப்படி தானே ஆங்கிள் தானே அதனால ஃபுல் Dambul ஏரியாலேருந்து they come for like tours and city tours and all stuff. Dambulன்றத கூட. ஸோ குயிக்காக காட்டிக்கொள்கிறேன். ஃபுல் பேக்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் எங்களை தவிர. I said almost எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான் எங்களை தவிர. Foreigners all Chinese. Yes. போட்டுக்கு நினைச்சு சிக்னேச்சர் அப்டேட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் சிக்னேச்சர் ஸ்வீட் தான் போட்டிருக்கிறேன். ஸோ டிலக்ஸ் ஆக்சுவலி போட பார்த்து டிலக்ஸ் வீல் ஆனால் பட் ஸ்வீட் நல்லா இருந்துச்சு பார்க்க போல். ஸோ வி ஆப்டட் ஃபார் இட். அங்கே வந்து அந்த நேஷனல் ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க, அது அங்கே வெல்கம் பண்ணுறவங்க என்ன கூட்டி போயிட்டு திஸ் இஸ் ஸ்ரீலங்கன் நேஷனல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்கன் அப்படின்னு ஐ தாட் யூஆர் ஃப்ரம் யூஆர் இன் அரபோ சம்திங். அப்னா வந்து பேசிக்கலி எல்லாரும் மால்டிவியன் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை. போய் என்னையும் பார்த்து கொஞ்சம் ஃபங்கி பாயாக வந்துருக்கேன் தான் என்னைய ஃபாரினர் நினச்சிட்டு. வெரி பியூட்டிஃபுல் பிளேஸாக இருக்குது. இப்போ நைட் வந்து பார்க்க போல அப்படி இருக்குது. ஸோ இதை பார்த்து ஃபுல் டூர் உண்டு. நாங்கள் வந்து எங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நாங்கள் ஃபுல்லாக காட்ட போகிறோம் இங்கே என்ன இருக்குது எப்படி இப்படி இருக்குது. பிகாஸ் தம்புல்ல தானே அவர் சொன்னார் தனது எல்லா ஏன்ஷியன்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இதுக்கும் வந்து க்ளோஸ் இந்த ஹோட்டலுமே அந்த லுக் கொண்டல தான் இருக்குது. லைக் இட்ஸ் வெரி பிரிட்டி. அது வந்த ரூட்டுமே சரியான இப்போ ஒரு சும்மா ஒரு இதுன்னு காட்டினாலும் பிகாஸ் நாளைக்கு நைட் காட்ட முடியும். நான் நாளை நைட் சார் எடுத்து காட்டு. இதுலேருந்து இப்படி போனோம்னா இது இப்படி நல்ல ஒரு இதாக இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. பேசிக்கலி எல்லாம் நான் காட்ட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் போயிட்டு செக்இன் ஆகி எங்கள்கிட்ட இந்த செக்இன் ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்குது. அங்கே பூல் இருக்குது. எல்லாம் செக்இன் ஆகி நாங்கள் இந்த வ்ளாகை முடிச்சுக்கொள்வோம். அதுக்கு போகிறோம் நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் வ்ளாகாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிசார்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன ரிசார்ட்ன்றதுலேருந்து நான் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் சொல்லுவேன். அங்கேருந்து இங்கே வாரண்டா ஒரு வெஹிக்கிள் ஒன்றில் தான் வரணும் போல.
அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் டைம் வந்து 7 to 8 pm. டவல்ஸ் கொண்டு வரதுல செப்பரேட் டவல்ஸ் வரும். மார்னிங் 7 to ஈவினிங் 8. ஓகே. அதுல உங்களுக்கு சிக்னேச்சர் பூல்னு வேற ஒரு பூல் உண்டு. அதே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது 0 பிரஸ் பண்ணி கால் பண்ணுங்க. தேவையான எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். சரி. தேங்க் யூ so much. வாட்டர் பாட்டில்ஸ் ஆல்சோ எலிஃபண்ட் வாக்கும் பார்க்கலாம் சார். மார்னிங் வந்தீங்கன்னா மார்னிங் வாக். இல்ல இங்கிட்டு அங்கிட்டு எலிஃபண்ட் சேஞ்ச் ஆகும். அதையும் பார்க்கலாம். டெஃபினட்டா வந்து பார்ப்போம். என்ன டைம் அது? அது மார்னிங் 6 to 7. ரெய்னி இல்லாட்டி இவங்க எல்லாம் தூங்க போவாங்க. நான் அந்த டைம் இப்படி வரேன். ரைட். How long are you? How long are you? How many times? இதுக்கு சொன்னா பகினோ பகி. ஓகே, இந்த பகி காட்டில் எங்கட ஒரு மாதத்துக்கு தங்க வந்த ஐட்டம் எல்லாத்தையும் ஏற்றுறோம் நாங்கள். இதில் ஏற்றிட்டு அந்த ஏர்போர்ட் ஷட்டிலில் போவோமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்குதுன்னா ஒரு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு வெஹிக்கலில் டூர் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களோட ரூம் வந்து இதாகும் போது மெஸ்ஸி ஆகும் போது நாங்கள் இப்போ தான் வந்து செக்இன் ஆகினோம். அதனால் குயிக்காக ரூம் டூர் எடுத்து வச்சுக்கொண்டோம். பட் நாளைக்கு மார்னிங் டைமில் வந்து டே டைமில் நாங்கள் ஃபுல் எங்களோட இந்த ரிசார்ட் வியூ, ரிசார்ட் டூர், நாங்கள் எங்களோட ஸ்வீட் ரூமுக்கு வார வழி, அதுக்கப்புறம் வெளியே பூல் எல்லாமே இருக்குது. எல்லாமே இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். அது எல்லாமே கிறிஸ்டல் கிளியர் அவங்களுக்கு காட்ட போகிறோம். மூஞ்ச பார்க்கப்பில் உங்களுக்கு விளங்கி தரிக்கும். நல்ல ஒரு தலைவலியும் செட் ஆகிருக்குது எனக்கு. இந்த லாங் ட்ரைவ் உண்டு, தண்ணியும் போதுமான அளவு குடிக்கலை போல். ஸோ இந்த vlog-ஐ இதோட முடிச்சுக்கொள்ளும். சரியா? See you guys in another vlog. Take care. கத்துங்க. கிட்ட வச்சோம் சார், கிட்ட வச்சோம். Bye bye.